நீங்க பாட்டுக்கு உங்களோட வேலைய தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா, மத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து சேந்துருவாங்க. அதாவது ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்படி பண்றாங்க அப்படின்னா, கங்ராச்சுலேஷன்ஸ் நீங்க வந்து சீக்கிரமே பெரிய ஆள் ஆக போறீங்கன்னு அர்த்தம். உங்கள ஏன் அவங்க சீண்டுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்கல. நீங்க ஹேப்பியா இருக்கீங்க இல்லையா? அது மாதிரி நம்மளால ஹேப்பியா இருக்க முடியலையேன்ற ஒரு வைத்தெரிச்சல் தான். இவங்க மட்டும் இவ்ளோ ஹேப்பியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ சேம்ங்க. உங்களோட எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களோட லைஃப்ல நீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு நம்மளால ஒரு நல்ல விஷயம் செய்ய முடியலனாலும் பரவால்ல. அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு வயிறு எரியாம இருந்தாவே போதுங்க. நம்ம லைஃப்ல நம்ம நல்லாவே இருப்போம். இங்க நெறைய பேர் கிட்ட அது இல்லவே இல்ல. அவங்கலாம் எப்படி வாழலாம்? அவங்கலாம் எப்படி இருக்கலாம்? அவங்கலாம் எப்படி சாப்பிடலாம், தூங்கலாம், சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நெறைய பேர் வந்துட்டு வயித்தெரிச்சலே சுத்திட்டு இருக்காங்க. கடவுள் உண்மையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்கள யாராச்சும் இந்த மாரி டார்கெட் பண்றாங்க, ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் மூவ் ஆன். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. கடவுள் வந்துட்டு காத்திருந்து வைப்பாரு ஆப்பு உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு நம்மளோட வேலைய பார்த்துட்டு ஜாலியா இருந்துருவோம். கண்டிப்பா அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டே இருங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம வந்துட்டு யோசிச்சு பண்றதால, நம்மளோட வேல்யூபிளான டைம் வந்துட்டு அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிறோம்னு தான் சொல்லுவேன். உங்கள பத்தி இன்னொருத்தவங்க பேசிட்டாங்களா? ஒரு டயலாக் வருது இல்லையா? செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு நம்ம போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு டைம் இருக்கு நம்மள பத்தி பேசுறதுக்கு. ஸோ நமக்கு அந்த டைம் கிடையாது. நமக்கு நெறைய வேலை இருக்கு. ஓடணும், சம்பாதிக்கணும். இந்த மாரி நெறைய வேலை இருக்கு. ஸோ நம்ம வேலைய நம்ம ஜம்முன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ வேலை இல்லாதவங்க நெறைய பேசிட்டு இருக்கட்டும். நமக்கு நெறைய வேலை இருக்கு இல்லையா? ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஆ ரோட்ல நாய் கொலைச்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நெனைச்சு போகுன்ற மாரி சொல்லுவாங்க. பட் குறைக்கிற நாய் வந்துட்டு நமக்கு தூரத்துல இருந்து குறைக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது ரோட்ல குறைச்சா பரவாயில்ல. அது வீட்டு முன்னாடி என் காதுல வந்து குறைக்குது. என் காதுல கேக்குது அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். ஸோ நமக்கு வந்துட்டு எப்படின்னா, நெறைய பேர் வந்துட்டு நம்ம நல்லா வாழ்றது நெறைய பேருக்கு பிடிக்காது. எப்படின்னா, நாம வாழ்ந்துடணும். அவங்களோட பெட்டரா வாழ்ந்துடக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, நம்மளும் கஷ்டப்படணும். அவங்க சிரிக்கிறாங்கன்னா, நம்மளும் சிரிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி சொல்றது? ஒரு அடி இல்லைங்க. பல அடி வந்து நம்ம தள்ளி பேக்ல போடணும். ஸோ அந்த மாரி இருக்கவங்க என்ன பட்டாலும் திருந்த மாட்டாங்க. நெறைய வேர்ட்ஸ் எப்படி சொல்றது? ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பேசிட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு இதுக்காக வந்து நம்ம சேர்ந்து நிக்கணும். வாங்க, போங்கன்னு கூப்பிடும்போது கண்டிப்பா போகவே தேவையில்ல. பிகாஸ் நம்மள வந்து நம்ம கூடவே பழகிட்டு, நம்மகிட்ட நெறைய விஷயங்கள கேதர் பண்ணிக்கிட்டு, ஸோ நம்ம ஷேர் பண்ணதுல வந்துட்டு 1% கூட அவங்க அத எடுத்திருக்க மாட்டாங்க. ஃபுல்லா ஒரு நெறைய கதைய கட்டி விட்டுட்டு, ஒரு மாதிரியான ஆட்கள் அந்த மாரியே இந்த மாதிரி இருக்கவங்க கூட நம்ம வந்து கான்டாக்ட்டே வச்சுக்க கூடாது. அவங்க மேல எந்த ஒரு பழியும் வந்துரக்கூடாது. நம்ம வந்து நல்லவங்களா தான் இருக்கணும். நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஸோ நம்மள வந்து கெட்டவங்களா ஆக்கி வில்லியா ரோல் பண்றாங்க அப்படின்னா, ஓகே அக்செப்ட் தட் நான் வில்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நானும் இல்ல, நான் உங்க கூட ஆர்கியூமென்ட் பண்றேன். நம்ம இப்படிதான் நான் அப்படி கிடையாது. லைக் நோ யூஸ். நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட போய் நம்மளோட கேரக்டர் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இல்லையா? அவங்க வந்து நான் 4 பேருக்கு நல்லவங்க வேஷம் தான் நான் போடுவேன் அப்படின்னா, நீங்க தாராளமா போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கான டைம் இருக்கு. நீங்க நல்லவங்க வேஷம் போடலாம். பட் எனக்கு அப்படி இல்லைங்க. எனக்கு கரியர் இருக்கு. எனக்கு பேபி இருக்கு. என்னோட ஃபேமிலிஸ் இருக்கு. நான் சம்பாதிக்கணும். ஸோ அத நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருப்பேனே தவிர, இந்த மாரி விஷயத்துலலாம் நம்ம வந்துட்டு சும்மா சும்மா போயிட்டு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ என்ன மாரி நெறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க லைஃப்ல. நெறைய விஷயங்கள் நான் வந்து டைரக்ட்டா எந்த விஷயமும் சொல்ல விரும்பல. என்னோட வேல்யூபிளான டைம் வந்துட்டு நான் கெடுத்துக்க வேணாம்னு நெனைக்கிறேன். அதுல நான் வந்து ஒரு லைவ் போடலாம். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலாம். என் குழந்தைய பார்த்துக்கலாம். சாப்பாடு செய்யலாம். சாப்பாடு ஊட்டலாம். எனக்கு என்னோட ரெஸ்ட் இருக்கு. டேப்லெட் போடலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு நெறைய இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் சில பேர் வேலையே இல்லாம பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நான் ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. உங்கள கை நீட்டி ஒருத்தவங்க குறை சொல்றாங்க அப்படின்னா, அந்த நீட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த கையுடைய ஆள் தான் வந்துட்டு தப்பான பெர்சன். ஸோ காற்று நம்ம வந்து தப்பான பெர்சன் கிடையாது. ஸோ நம்ம நம்மளோட வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். See you guys.